தலைமையில தான் இன்னைக்கு இந்த நாடகம் நடக்குது. இந்த நாடகத்தை அப்படி இருந்தாலும் இன்று நமது அழைப்பு நட்டு வருகை தந்திருக்கிறாரே. ஆமா, எல்லாப்பட்டிக்கு சேர்ந்த நமது யூடியூப் சேனல் அப்படியே டச் பண்ணீங்களா? செல்வம் கிராமிய செல்வ நாடக சபா இப்ப யூடியூப் பண்ணீங்களா? உடனே நாங்களாம் அழகா இப்படி வருவோம். வந்து பாருங்க, எங்க ஒரு நிமிஷம் அழகுன்னா என்ன தெரியுமா? இது வந்து இந்த முடி அழகு இருக்குதுங்களா, இந்த முடி அழகு அவங்க அம்மா புண்டையில இருந்து வரும்போது மண்டன்னா உனக்கு காது கேட்காதா? அப்படியா? எங்க நானு எங்க அம்மா வயிற்றுல 12 5க்கு பிறந்தா. 12 5க்கு பிறந்தீங்களா? இந்த பல்லு இருக்குதே ஒரு அழகு. எனக்கு இப்படி ஒரு பயம் இருந்தா இந்த காளியாளுக்கு நான் வர வச்சிருப்பேன். அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகத்தில் நான் யாரு, என் பேர் என்ன, ஒவ்வொன்று அறிக்கை செய்கிறேன். செய்வது கேளு. நான் யார் தெரியுமா? தந்தையாளோ காலையில நீ கையோட ஓட்டுக்கு போக மாட்டேன். அடிக்கணும். ஒரு மகாராஜாவுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ முன்னாடி நினைச்சபடி அடிச்சுன்னா கேஸ் போட்டு இப்ப 7 வருஷம் உள்ள தள்ளிடுவோம். அதனால மகாராஜா மந்திரி அடிக்கணும்னால ஒரு கணக்கு இருக்கணும். எப்படியா? எப்படி கணக்கு? நீ எப்படி எங்க தலைமையில உங்க அம்மா அப்புறம் நான் கண்டபடி பேசுறேன். இந்த மூஞ்சி இருக்குது அம்மா வாயில வரும்போது இப்படி அழகா பிறந்துக்கிறாங்க. இந்த முடி இருக்குது, இந்த என்ன போடுற முடி அழகுது. அசுமுடி யாராவது போடுறாங்களா? அது எங்க அம்மா கூந்தலுக்கு போடுவா. அம்மா கூந்தல் நான் வந்து சீமனை போடுறதுனால தான் இவ்வளவு அழகு. மறுபடி தொடாதரா அடிச்சு கொள்ளுங்கிறேன். முடிய தொடக்கூடாது. போது சட்டம் இருக்கா, உன் தலைய தொடாத போது என் தலை தொட விடலாமா? இதை தொடக்கூடாது மகாராஜா. என் பேர் என்ன? உன் பேர் என்ன? அந்த 2 புவனம் எல்லாம் என் பேரை கட்டா கிட்ட எடுக்கணும். அரக்க குணம், உரட்டு குணம், ஆங்கார கோபம், முட்டை கண்ணு, பார பல்லு. சொல்றா, போற பல்லு, முட்டை கண்ணு, அங்கார கோபம். சரி, இப்படிப்பட்ட அந்த 2 புவனம் எல்லாம் சொல்லு. அந்த 2 புகழமல்ல, அந்த 2 புவனமல்ல, அந்த 2 புவனமல்ல, அந்த 2 புள்ளமல்ல, அந்த 2 புவனமல்ல, அந்த 2 புண்டை கட்டா. அந்த 2 என்ன சொல்லனா அடிதான் விடுவான். அந்த 2 புவனம்
மூலமல்ல என் பேரை கட்டா அரக்க குணம் முரட்டு குணம் ஆங்கார கோபம் முட்டை கண்ணு கோரப்பல்லு கண்டவர் பயந்து ஓடணும் கண்டவர்கள் பயந்து ஓட வேண்டும். என் பெயரோ அரக்க குணப்படைத்த என் பெயரோ நிவாத காலகையன் நிவேத காலகையனுக்கு மகாராஜா, நான் உனக்கு சே போட்டு ரைட்டே மத்தாளக்காரன் போட்டான் கொள்ளக்காரன் போட்டான். இருந்தாலும் ஒரு ஆளு உனக்கு தொரு போட்டானே அது யார் தொரு இன்னும் பார்க்கலாம். உனக்கு நான் சே போட்டேன் மத்தாளக்காரன் போட்டான் கொள்ளக்காரன் போட்டிக்காரன் வாதியார் போட்டான் ஊர் மக்கள் போட்டாங்க. இவன் ஏன் உனக்கு தொரு போட்டான்? அப்படியா எதிரியா இல்ல உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனா? சரி சரி சொல்லு கேட்டுக்கா வாடாங்க. என்ன தேடி வந்த காரணம் என்ன புலவரே? கால் வலிக்குதா? ஏய் வாடா. என்ன கால் வலிக்குது? என்ன கால் வலிக்குது? என் பேரு அதத்தான் நான் சொல்றது. அந்த ரெண்டு பூமணமல்ல என் பேரை கேட்டா கிடினானுங்களா அரக்க குணம் உருட்டு கண்ணும் கோர பல்லு முட்டை கண்ணு ஆங்கார கோவம் சொல்ற சிரிடா ஒரு காடு கொஞ்சம் 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 ஓட்டி கொடுக்குறியா? ஒரு காடு ஓட்டி கொடுக்குறியா? பல்லு மந்திரி வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? கொஞ்சோண்டு குறை கணக்குதான் ஓட்டு கொடுக்கத்தாங்க. யார் சொன்னது? சாமியே என்னப்பா பண்றது? என்னடா கேட்கிறார்? மகாராஜா மகாராஜா இவ்வாறு அப்படி படிக்குதா சாமி? வாங்க புத்தி மகாராஜா. அப்படியா? என் பெயரோ நிவாத காலகை. சொல்லு. என் பேரோ நிவாத காலகை. ஓ பேருடா? என் பேரு உன் பேரோ நிவாத காலகை. அப்படி இருந்தாலும் என் பேரோ நிவாத காலகை நடந்தாலும் இந்த அழகனை பெற்றெடுத்த எங்க அம்மா எங்க ஆயா எங்க அப்பா அவர் யார் தெரியுமா? உம்மால ஓத்தவாருன்னு உங்க அம்மால பார்த்தவாருன்னு எனக்கா தெரியும். யார் தெரியுமா? இவன் தான் சொல்லணும். பணம் வாங்கல காலையில சம்பளம் வாங்கல. என்ன பத்து மாதம் தாச்சு மாதிரி என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி இந்த அழகனை பெற்றெடுத்த என் தாய்
அதிதிதி. அட உங்க அம்மா தான் அடிக்குதியா? அதிக்கு பிறந்த தேவர்கள், திதிக்கு பிறந்தவங்க நாங்க அசுரனா. அதி திதி 6,60,000 ஆட்சர் படைக்க தலைவன். என் பெயரோ நிவாத காலகை. நிவாத தாய் தந்தைங்க 2 பேரு. நிவாதன் ஒருத்தன், காலகை ஒருத்தன். காலகைய வரணும். 2 பேர்கள் நீ அண்ணன். அதிக்கு பிறந்தாங்க. ஆமா. யாரு? யாரு? அதிக்கு பிறந்த யாரு? அதுக்கு பிறந்தவங்க யாரு? நான் உங்க அப்பா கிட்ட நானா வார்த்தேன், அம்மால வார்த்தேன். வாங்க. இல்லைங்க, குத்தியாடி தலை வச்சுக்கிறியா? டேய், அதிக்கு பிறந்த யாரு? அதுக்கு பிறந்தவர்கள் யாரு? நான் கேட்கிற கேள்வி அதத்தான் நான் உன்னை கேட்கிறேன். யாரு? சொல்றேன். அப்ப சொன்னல வர்றாதான். அதுக்கு பிறந்தவர் யாரு? திதிக்கு பிறந்தவர்கள் யாரு? நீ சொன்ன அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். ஓ தேவர்கள் பூராவுமே அதுக்கு பிறந்தவர். திதிக்கு பிறந்தவர்கள் அசுர கூட்டங்கள். ஓ அசரு கூட்டம் 60,000 ஆட்சர் படைக்க தலைவன். எங்கடா? அட எங்கடா? அட எப்பா? திதிக்கு பிறந்தங்க அசுரர்கள் தேவர்கள். என் தாய் தாயாரு அதிதிதி. திதிக்கு பிறந்த யாரு? தேவர்கள். அசுரர்கள். அதுக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். ஆமா. சரிங்க. இப்படி நாங்க பிறந்தாலும் எங்க நாடு நாடு ஏது வீடு ஏண்டா? எனக்கு நாடு, என் நாடு எது தெரியுமா? நாடு என்னன்னு எனக்கு சொல்லணும். பத்து மாதம் தாஜோ வந்து எனக்கு அழகாடு எந்த நாடு எந்த நாடு? ரெடி பண்ணி விடிய விடிய கையாண்டிட்டே கண்ணை எடுத்து சொல்லி பார்க்கலாம் யாராவது. எனக்கு அழகாடு எந்த நாடு எந்த நாடு? தேசத்தில அந்த தோழாபுரி அது எந்த நாடு? ஒரு சில்லடு வெளியில அந்த தோலாபுரி பட்டணமா நான் விட மாட்டேன்.
மறுபடியும் என்கிட்ட கரெக்டா சொன்னேன் அடிதான் என்கிட்ட வாங்கிட்டாங்க. என் பேர் என்ன? ஆனா ரெண்டு பேர்த்துல உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியும். என் பெயரோ மூத்தவன் மூத்தவன் நிவாதன். நீவேதன். என் இளைய தம்பி காலகையன். அந்த ரெண்டு மூலமல்ல என் தம்பி பேரு கட்டாவும் என் பேரை கட்டாவும் நடக்கட்டா. ஓ, ரெண்டு பேருமே ஒட்டுக்கா சொல்லணும். நீவேதான் காலகையன். அப்படி இருந்தாலும் என் தாய் தாய் அது திதி. அது திதி அதுக்கு பிறந்தீங்க யாரு? தேவன். திதிக்கு பிறந்தீங்க எத்தனை பேரு? அது எத்தனை பேர்? 6,60,000. ஓ, 6,60,000 ராஜ்யத்தை படைக்க தலைவன் நானே. 6,60,000 பேத்துக்கு நீதான் முன்ன போறது. நான் தாண்டா தலைவன். காலகை நீங்க வர்றா கிளவி கூதியாட்டமே அப்படி இருந்தாலும் நண்பா, என் நாடு தோணாபுரி. தோணாபுரி என் நாடு. தோணாபுரி என் தம்பி நாடு. மணிபுரி தேசம். மணிபுரி தேசம். சோனாபுரி மணிபுரி தேசம். ஆமாடா. ஓ, விவேக காலகையனுக்கு சோனாபுரி மணிபுரி தேசம் உங்களுடைய நாடு. தம்பி நிலை அத்தமே வரக்கூடாது. கதை வர கவனமா இருக்கணும். மணிபுரி தேசமும் என் தம்பிக்கு இருந்தாலும் என்னோட கேள்வி கேட்ப? என்ன நான் கேட்கறேன், வந்திருக்கிறீங்க, உன்னோட பேரு தாய் தந்த பேரெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னா தான் தெரியும். இவ்வளவு கடுமையான கோபத்தில் இருக்கிறியே, என்ன காரணம்? ஏது காரணம்? எதுக்காக வந்த? என்ன காரணம்? அதெல்லாம் சொல்லுமா சொல்லக்கூடாது. வராங்க. எனக்கு நேரிட்ட எதிரி யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார்? எனக்கு நேரிட்ட எதிரி குட்டி உள்ள போய் டீ வாங்கிட்டா